வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு ராக்கெட்டோட கதை கிடையாது. இது ஒரு தேசத்தோட தலைவிதியே மாத்தி எழுதின ஒரு தொழில்நுட்பத்தோட கதை. இந்தியாவின் ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதாவது நம்ம ஜிஎஸ்எல்வியோட தற்சார்பு நோக்கிய அந்த நீண்ட சவாலான பயணத்தை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஒரு டெக்னாலஜிய நமக்கு தரமாட்டோன்னு மறுத்தா அது ஒரு நாட்டோட தலைவிதியே மாத்த முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் நாம பேச போற முழு கதைக்கும் ஆதாரம். வாங்க, இதுக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது 1980கள்ல. அப்போ இந்தியா நம்மளோட இன்சாட் மாதிரியான ரொம்ப வெயிட்டான செயற்கைக்கோள்களை நாமளே விண்ணுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதுவும் எங்க தெரியுமா? புவிநிலை சுற்றுப்பாதையில. அதாவது பூமியிலிருந்து பார்க்கும்போது அது எப்பவும் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி தெரியும். அந்த உயரத்துல நம்ம செயற்கைக்கோளை நிலைநிறுத்துறது தான் இந்தியாவோட பெரிய லட்சியமா இருந்துச்சு. அப்போ இந்த லட்சியத்தை நிறைவேற்ற இஸ்ரோ உருவாக்கின ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ராக்கெட் தான் இந்த ஜிஎஸ்எல்வி. இதுல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கும். இதோட முக்கியமான வேலையே கனமான செயற்கைக்கோள்களை பூமியில இருந்து கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் உயரத்துக்கு கொண்டு போய் அதோட சுற்றுவட்ட பாதையில சரியா உட்கார வைக்கிறது தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பெரிய சேட்டலைட்களை அனுப்பணும்னா நம்ம ரஷ்யா மாதிரி நாடுகளை தான் நம்பி இருந்தோம். அதனால இந்த ஜிஎஸ்எல்விங்கிறது விண்வெளி தற்சார்புங்கிற கோட்டையோட சாவியா இருந்துச்சு. இந்த ராக்கெட்டோட அமைப்பை கொஞ்சம் பாப்போமா? முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருள், அதை சுத்தி 4 லிக்விட் பூஸ்டர் இன்ஜின்கள் இருக்கும். 2வது ஸ்டேஜ்ல ஒரு பெரிய லிக்விட் இன்ஜின். ஆனா நம்ம கதையோட ஹீரோவே இந்த 3வது ஸ்டேஜ் தான், கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிக்கலானதும் பயங்கர சக்தி வாய்ந்ததும் கூட. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ இங்க தான் நம்ம கனவு பயணத்துல ஒரு பெரிய தடை வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட கைக்கு கிடைச்ச மாதிரி கிடைச்சு நழுவி போச்சு. 1992 இது ஒரு முக்கியமான வருஷம். ரஷ்யா அவங்களோட கிரையோஜெனிக் என்ஜின் டெக்னாலஜிய இந்தியாவுக்கு தர்றதா ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா அமெரிக்கா கொடுத்த சர்வதேச அழுத்தத்தால அந்த ஒப்பந்தம் திடீர்னு ரத்து செய்யப்பட்டுச்சு. இதுதான் அந்த டர்னிங் பாயிண்ட். இப்போ இந்தியா முன்னாடி 2 வழிதான். ஒன்னு, இந்த முயற்சியை அப்படியே விட்டுடணும். இல்லனா ரொம்ப கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுத்து இந்த டெக்னாலஜிய நாமளே சுயமா உருவாக்கணும். இந்தியா என்ன பண்ணுச்சு தெரியுமா? சவாலான 2வது வழிய துணிஞ்ச தேர்ந்தெடுத்துச்சு. அந்த டெக்னாலஜி மறுக்கப்பட்ட அன்னிக்கு ஆரம்பிச்சதுதான் ஒரு 20 வருஷ போராட்டம். இது சும்மா ஒரு ராக்கெட் செஞ்ச கதை இல்ல, ஒரு தேசத்தோட மன உறுதிய பத்தின கதை. ஏன் இந்த கிரையோஜெனிக் என்ஜின் செய்யறது அவ்ளோ கஷ்டம்? அதுக்கு காரணம் அதுல பயன்படுத்துற எரிபொருள் தான். லிக்விட் ஆக்சிஜனையும் லிக்விட் ஹைட்ரோஜனையும் -250°C மாதிரி ஒரு கடும் குளிர்ல கையாளணும். யோசிச்சு பாருங்க, அந்த குளிர்ல சாதாரண மெட்டல் எல்லாம் கண்ணாடி மாதிரி உடைஞ்சிடும். அதனால அந்த குளிர்ல உடையாத புதுவிதமான உலோக கலவைகளை உருவாக்கணும். அதுக்கேத்த மாதிரி வெல்டிங் முறைகளை கண்டுபிடிக்கணும். அதிவேகத்துல சுத்துற டர்போ பம்புகளை உருவாக்கணும்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏகப்பட்ட தடைகளை தாண்ட வேண்டியிருந்தது. நிமிஷத்துக்கு 42,000 சுழற்சிகள். அந்த கடும் குளிர்ல இவ்வளவு வேகமா சுத்துற ஒரு டர்போ பம்பை உருவாக்குறது எவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் மார்வல்னு நீங்களே பாருங்க. இதுதான் இஸ்ரோ சந்திச்ச மிகப்பெரிய சவால்கள்ல ஒன்னு. 1994ல ஆரம்பிச்ச இந்த ரீசர்ச் ப்ராஜெக்டோட ஆரம்பகட்ட செலவு மட்டுமே சுமார் 334 கோடி ரூபாய். இது வெறும் செலவில்ல, நம்ம தற்சார்புக்காக செஞ்ச ஒரு மிகப்பெரிய முதலீடு. பல வருஷ உழைப்பு, சோதனைகள் எல்லாம் முடிஞ்சு முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே செஞ்ச கிரையோஜெனிக் இன்ஜினோட முதல் ராக்கெட்டை ஏவுற அந்த நாள் வந்துச்சு. ஆனா வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல வந்து கடைசி நிமிஷத்துல ஒரு பெரிய தோல்வி காத்துட்டு இருந்துச்சு. ஏப்ரல் 15, 2010 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஜிஎஸ்எல்வி D3 ராக்கெட் விண்ணை நோக்கி பாஞ்சது. நம்ம இந்திய கிரையோஜெனிக் என்ஜினோட முதல் பயணம் இது. ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த ஒரு நிமிஷத்துக்காகத்தான் காத்திருந்துச்சு. ராக்கெட்டோட முதல் 2 ஸ்டேஜும் பக்காவா வேலை செஞ்சுது. 3வது ஸ்டேஜ் நம்ம கிரையோஜெனிக் என்ஜினும் ஆன் ஆயிடுச்சு. எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்கு. வெற்றி நிச்சயம்னு எல்லாரும் நினைச்ச அந்த நொடி. அப்போ என்னதான் ஆச்சு? எங்க தப்பு நடந்தது? வெற்றிக்கு அவ்ளோ பக்கத்துல போய் ஏன் தோத்துச்சு? அந்த தோல்விக்கு காரணம் வெர்னியர் என்ஜின்ஸ்னு சொல்ற 2 குட்டி துணை என்ஜின்கள். இந்த கிரையோஜெனிக் ஸ்டேஜ்ல ராக்கெட்டோட பாதைய லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி அதை நிலையா கொண்டு போறதுக்கு இந்த என்ஜின்கள் தான் உதவும். ஆனா அதுங்க வேலை செய்யாம போனதால ராக்கெட் தலைகீழா சுத்தி கட்டுப்பாட்டை இழந்து வங்காள விரிகுடா கடல்ல விழுந்துருச்சு. ஒரு சின்ன தப்பு பல வருஷ உழைப்ப வீணாக்கிடுச்சு. ஆனா இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதோட நிறுத்தல. அந்த தோல்வி ஒரு முடிவில்ல, அது ஒரு புது தொடக்கத்துக்கான அஸ்திவாரம். அந்த தோல்வியோட சாம்பல்லேருந்து எழுந்து வந்து இந்தியா ஒரு புது சரித்திரத்தையே எழுதுச்சு.
ஜனவரி 5, 2014. 20 வருஷ போராட்டம், 2 தோல்விகளுக்கு அப்புறம் இஸ்ரோ திரும்பவும் GSLV D5 ராக்கெட்டோட தயாரா நின்னுச்சு. இது வெறும் ஒரு ராக்கெட் லான்ச் இல்ல, இது ஒரு தேசத்தோட நம்பிக்கை. அந்த முயற்சி சரித்திர வெற்றியா மாறுச்சு. ஆமாங்க, GSLV D5 ராக்கெட் வெற்றிகரமா விண்ணுல பாஞ்சு அதோட இலக்க துல்லியமா அடைஞ்சது. இந்த ஒரு வெற்றியால கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை கைவசம் வச்சிருக்கிற உலகத்துல 6வது நாடா இந்தியா பெருமையோட இடம் பிடிச்சது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் அப்புறம் ஐரோப்பாவுக்கு பிறகு இந்த எலீட் கிளப்ல நாமளும் சேர்ந்தோம். சரி, இந்த வெற்றியோட உண்மையான அர்த்தம் என்ன? GSLV D5 ராக்கெட் 1982 கிலோ எடை கொண்ட GSAT-14 செயற்கைக்கோளை சுமந்துக்கிட்டு போய் அதை கரெக்டான சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்துச்சு. இதனால கனரக செயற்கைக்கோள்களை ஏவுறதுக்காக வெளிநாடுகளுக்கு நாம கொடுத்துட்டு இருந்த கோடிக்கணக்கான பணத்தை மிச்சப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம மத்த நாடுகளோட செயற்கைக்கோள்களை நாம ஏவி தரதுக்கான ஒரு பெரிய வர்த்தக வாய்ப்பும் நமக்கு உருவாகுச்சு. இதுதான் உண்மையான தற்சார்பு. இந்த சரித்திர வெற்றிக்கு பிறகு இந்தியாவோட விண்வெளி திட்டத்தோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜி சந்திரயான்ல இருந்து ககன்யான் வரைக்கும் நம்மளோட எதிர்கால கனவு திட்டங்களுக்கு எப்படிப்பட்ட புது புது வாசல்களை திறக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. வணக்கம். இஸ்ரோவோட GSLV ராக்கெட் பத்தின சில ஆவணங்களை நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க. இத மேலோட்டமா பார்த்தா வெறும் நம்பர்ஸ், டெக்னிக்கல் டீடைல்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா படிச்சதும் இது ஒரு டெக்னாலஜி கதை மட்டும் இல்ல, ஒரு த்ரில்லர் கதை மாதிரி இருக்கும். ஆமா, ஒரு பெரிய தோல்வி, பல வருஷம் விடாமுயற்சி, அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு வரலாற்று வெற்றி. இதத்தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். ஆமா, இது இஸ்ரோவோட மிக முக்கியமான அத்தியாயங்கள்ல ஒண்ணு. உங்க ஆவணங்களோட அடிப்படையில GSLV ராக்கெட் ஏன் இந்தியாவுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். குறிப்பா வளர நாடுகள் தரமறுத்த ஒரு டெக்னாலஜி, அதாவது இந்த கிரையோஜெனிக் என்ஜின் டெக்னாலஜியை இந்தியா எப்படி சுயமா உருவாக்குச்சு, அந்த பயணத்துல சந்திச்ச சவால்கள் என்ன, கடைசியில எப்படி ஜெயிச்சாங்கங்கறத பத்தி விரிவா பேசலாம். ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த GSLVயோட பிரம்மாண்டம் பத்தியே பேசணும். உங்க ஆவணத்துல இருக்கிற புள்ளி விவரங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 49 மீட்டர் உயரம்னு சொல்றாங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 15 மாடு கட்டிடம். அப்படியா? 414 டன் எடை. இவ்ளோ பெரிய கனமான ஒரு அமைப்ப எப்படி பூமியோட ஈர்ப்பு விசைக்கு எதிரா விண்ணுக்கு அனுப்புறாங்க? அதோட அமைப்பு எப்படி வேலை செய்யுது? இது ஒரு நல்ல கேள்வி. இவ்ளோ பெரிய ராக்கெட்டை ஒரே பாகமா அனுப்ப முடியாது. அதனால தான் இது பல அடுக்குகளை பிரிக்கிறாங்க. ஓஹோ. ஒவ்வொரு அடுக்கும் ஒரு தனி ராக்கெட் மாதிரி. முதல் அடுக்கு எரிஞ்சு முடிஞ்சதும் அது கழண்டு கீழே விழுந்துரும். இதனால ராக்கெட்டோட மொத்த எடை குறையும். சரி. அப்புறம் 2வது அடுக்கு இயங்க ஆரம்பிக்கும். அதுவும் எரிஞ்சு முடிஞ்சதும் கலந்துடும். இப்படி எடை குறைய குறைய ராக்கெட்டால இன்னும் அதிக வேகத்தோட உயரத்தோட பயணிக்க முடியும். சரி, இந்த GSLVல 3 அடுக்குகள் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது. முதல் அடுக்கு திட எரிபொருள் கொண்ட ஒரு பெரிய என்ஜின். அதை சுத்தி திரவ எரிபொருள் கொண்ட 4 சின்ன என்ஜின்கள். இது ராக்கெட்டை கிளப்புறதுக்கான ஆரம்ப உந்துதலை கொடுக்குது. சரியா? ஆமா, அந்த முதல் அடுக்கு தான் ராக்கெட்டை தரையிலிருந்து மேல தூக்குறதுக்கான அந்த அசுர பலத்தை கொடுக்கும். அது முடிஞ்சதும் 2வது அடுக்கு பொறுப்பேத்துக்கும். அது திரவ எரிபொருளால் இயங்குற இன்னொரு சக்தி வாய்ந்த என்ஜின். அது ராக்கெட்டை விண்வெளியோட விளிம்பு வரைக்கும் கொண்டு போகும். ஓகே, முதல் 2 அடுக்குகள் ராக்கெட்டா ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை கொண்டு போகுது. ஆனா நம்ம இலக்கு 36,000 கிலோமீட்டர் உயரம். அது சாதாரண விஷயம் இல்ல. அது சாத்தியமாக்குறது எது? உங்க குறிப்புகள்ல அந்த 3வது அடுக்கா ஒரு திருப்பு முனைன்னு சொல்லிருக்கீங்க. அதுதான் இந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்பமா? மிகச்சரியா பிடிச்சிங்க. அந்த 3வது அடுக்கு தான் GSLVயோட இதயம். இதயமா? ஆமா, மத்த எரிபொருள்களை விட இந்த கிரையோஜெனிக் எரிபொருள்கள் பல மடங்கு அதிக சக்தியை கொடுக்கும். அதனால தான் இன்சாட் மாதிரி 2 டன் எடை கொண்ட பெரிய செயற்கைக்கோள்களை அவ்வளோ உயரமான புவிநிலை சுற்றுப்பாதைக்கு கொண்டு போக இந்த டெக்னாலஜி கட்டாயம் தேவை. மத்த எரிபொருள்களுக்கும் இந்த கிரையோஜெனிக் எரிபொருளுக்கும் என்ன அப்படி ஒரு பெரிய வித்தியாசம்? ஏன் உலகத்துல இருக்கிற பெரிய நாடுகள்லாம் இந்த ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுல இவ்ளோ சிரமப்படுறாங்க? காரணம், இதை கையாள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில்நுட்பம். கிரையோஜெனிக்னா கடுங்குளிர்னு அர்த்தம். இதுல பயன்படுத்துற எரிபொருள் திரவ ஹைட்ரோஜன் அப்புறம் திரவ ஆக்சிஜன். ஓகே. ஆக்சிஜன் -183 டிகிரி செல்சியஸ்லயும் ஹைட்ரோஜன் -253 டிகிரி செல்சியஸ்லயும் தான் திரவமா இருக்கும். -253. மாமா,
அதாவது கிட்டத்தட்ட விண்வெளியோட உறைநிலைக்கு பட்டத்துல. இந்த வெப்பநிலைய ராக்கெட் பயணத்தின் போது தொடர்ந்து மெயின்டைன் பண்றது, இந்த எரிபொருளை இன்ஜின்குள்ள பம்ப் பண்றது, இது எல்லாமே மிகப்பெரிய இன்ஜினியரிங் சவால்கள். அதனாலதான் ஒரு சில நாடுகளால மட்டும்தான் இதை செய்ய முடிஞ்சது. இங்கதான் கதையோட முக்கிய திருப்புமுனை வருது. ஏப்ரல் 15, 2010 அன்னைக்கு தான் இந்தியா முறையா உள்நாட்டிலேயே தயாரிச்ச கிரையோஜெனிக் இன்ஜினை பயன்படுத்தி GSLV D3 ராக்கெட்டை ஏவுச்சு. அது ஒரு மிகப்பெரிய தருணம். ஆமா, ஒட்டுமொத்த நாட்டோட கவனமும் ஸ்ரீஹரிகோட்டா மேல இருந்துச்சு. ஆமா, அதுக்கு முன்னாடி இருந்த 5 GSLV பயணங்கள்லயும் நாம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின கிரையோஜெனிக் இன்ஜின்களை தான் பயன்படுத்தணும். ஓ, அப்படியா? அதனால இந்த D3 பயணங்கிறது இந்தியாவோட தொழில்நுட்ப தற்சார்புக்கான ஒரு பிரகடனம். இனி நாமும் இந்த எலீட் கிளப்ல ஒரு மெம்பருங்கிறத உலகுக்கு நிரூபிக்கிற ஒரு முயற்சி அது. ஆனா அந்த முயற்சி முழு வெற்றி பெறல. ராக்கெட் கிளம்புனதிலிருந்து 304 வினாடிகள், அதாவது 5 நிமிஷத்துக்கு மேல எல்லாமே பக்காவா நடந்துச்சு. முதல் 2 அடுக்குகள் சிறப்பா செயல்பட்டு ராக்கெட்டை சரியான பாதையில கொண்டு போச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த 3வது அடுக்கான கிரையோஜெனிக் இன்ஜின் எங்க ஆரம்பிச்சப்போதான் பிரச்சனை தொடங்கிச்சு. ஆவணங்களின்படி பிரதான இன்ஜின் இயங்குச்சு. ஆனா அதையும் தாண்டி வேற என்ன சிக்கல் வந்துச்சு? பிரதான இன்ஜின் இயங்கினாலும் ராக்கெட்டை சரியான திசையில செலுத்த உதவுற 2 சின்ன வர்னியர் இன்ஜின்கள் வேலை செய்யல. ஓஹோ, அந்த வர்னியர் இன்ஜின்களா? ஆமா, இதனால ராக்கெட் கண்ட்ரோலை இழந்து தரிகெட்டா சுத்தி வங்காள விரிகுடால விழுந்து நொறுங்கிடுச்சு. 2220 கிலோ எடை கொண்ட ஒரு விலை உயர்ந்த செயற்கைக்கோளும் கடல்ல முழுகிடுச்சு. அந்த வர்னியர் இன்ஜின்களோட வேலைய இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா, இப்போ ஒரு கார்ல ஆக்சிலேட்டர் மட்டும் இருந்தா போதுமா? அது சரியான பாதையில செலுத்த ஸ்டியரிங் வீல் வேணும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அது மாதிரி தான் ராக்கெட்டோட பிரதான இன்ஜின் ஆக்சிலரேட்டர் மாதிரி ஒரு பெரிய தள்ளுவிசையை கொடுக்கும். ஆனா ராக்கெட் மிக சரியா 1 டிகிரி கூட மாறாம பயணிக்க சின்ன சின்ன சரி செய்தல்கள் தேவை. அந்த வேலையை தான் இந்த சின்ன வர்னியர் இன்ஜின்கள் செய்யுது. அதுதான் ராக்கெட்டோட ஸ்டியரிங் வீல். அப்போ அந்த ஸ்டியரிங் வீலே வேலை செய்யல. ஆமா, அது வேலை செய்யாததால ஒட்டுமொத்த பயணமும் தோல்வியில முடிஞ்சது. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. பல வருஷ உழைப்பு, நாட்டோட கனவு அத்தனையும் சில நிமிஷங்கள்ல வங்காள விரிகுடால விழுது. இஸ்ரோ விஞ்ஞானிகளோட மனநிலை அப்போ எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய தேசிய பின்னடைவு. ஆனா அந்த தோல்விய நாம அதோட வரலாற்று பின்னணியோட பார்க்கணும். எப்படின்னு சொல்றீங்க? உண்மையில 1992லயே ரஷ்யா கிட்ட இருந்து இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜியை வாங்குறதுக்கு இந்தியா ஒப்பந்தம் போட்டுது. ஆனா இந்தியா இந்த டெக்னாலஜியை ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தலான்னு காரணம் காட்டி அமெரிக்கா ரஷ்யாவுக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்துச்சு. ஓ, அதனால அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுச்சு. நமக்கு டெக்னாலஜி மறுக்கப்பட்டது. அப்படியானா? வேற வழியே இல்லாம நாமே சொந்தமா உருவாக்குற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அந்த முயற்சியோட முதல் சோதனை தான் இந்த D3 பயணம். கரெக்ட். தொழில்நுட்பம் மறுக்கப்பட்டதுனால தான் இந்தியா 1994ல இந்த சவாலை ஏத்துக்குச்சு. அதனால அந்த D3 தோல்விங்கிறது வெறும் ஒரு ராக்கெட் வெடிச்ச நிகழ்வு மட்டுமில்ல, அது ஒரு நாட்டோட லட்சியத்தில் ஏற்பட்ட ஒரு தற்காலிக தடை. இந்த தோல்விக்கு பிறகு இஸ்ரோ விஞ்ஞானிகள் துவண்டு போகல. எங்க தவறு நடந்துச்சுன்னு ஆராய்ஞ்சு அதை சரி செய்யற முயற்சியில இறங்குனாங்க. உங்க ஆவணங்கள் அவங்க சந்திச்ச சவால்களை தெளிவா காட்டுது. இது வெறும் ஒரு என்ஜினை சரி செய்யற மாதிரியே இல்ல. என்ன மாதிரியான சவால்கள் அது? முதலாவது பொருளியல் அறிவியல், அதாவது மெட்டீரியல் சயின்ஸ் சவால். -253 டிகிரி செல்சியஸ் மாதிரி ஒரு கடுங்குளிர்ல சாதாரண இரும்பு உறைஞ்சு ஒரு கண்ணாடி மாதிரி நொறுங்கிடும். ஆமா, உண்மைதான். அதனால அந்த குளிர்லையும் உடையாம உறுதியா நிக்கக்கூடிய விசேஷ உலோக கலவைகளை உருவாக்க வேண்டியிருந்தது. அதை இணைக்கிறதுக்கான புதிய வெல்டிங் முறைகளை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ரெண்டாவதா இன்ஜின்குள்ள எரிபொருளை அனுப்புற டர்போ பம்புகள். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல இருக்கிற ஒரு மிக்ஸி கிட்டத்தட்ட 20,000 RPM வேகத்துல சுத்தும். ஆமா, இங்க நாம அதை விட 2 மடங்கு வேகத்துல, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 42,000 முறை சுத்துற ஒரு பம்பை பத்தி பேசுறோம். அப்பா, அதுவும் கிட்டத்தட்ட 0க்கு கீழே 253 டிகிரி குளிர்ல இருக்கிற திரவ ஹைட்ரஜன் அது பம்ப் செய்யணும். சாதாரண லூப்ரிகன்ட் எண்ணெய் கூட அந்த குளிர்ல பாறை மாதிரி உறைஞ்சிடும். இது இன்ஜினியரிங்கோட உச்சகட்ட சவால். 1994ல தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துக்கு சுமார் 334 கோடி ரூபாய் செலவானதா சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷ உழைப்பு.
இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல். சொல்லுங்க. இந்த முழு கிரையோஜெனிக் இன்ஜின், அதோட எரிபொருள் தொட்டிகள், கருவிகள்னு எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கிற மகேந்திரகிரி திரவ உந்துகை அமைப்பு மையத்துல தான் வடிவமைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருக்கு. இது நமக்கும் ஒரு பெருமையான விஷயம். நிச்சயமா. இந்த தோல்விகள்ல இருந்தும் கடின உழைப்புல இருந்தும் பாடம் கத்துக்கிட்டு அவங்க திரும்பவும் தயாரானாங்க. ஆமா. ஜான்வரி 5, 2014 D3 தோல்விக்கு 3 வருஷம் 8 மாசத்துக்கு பிறகு மேம்படுத்தப்பட்ட கிரையோஜெனிக் இன்ஜினோட GSLV D5 ராக்கெட் விண்ணுல செலுத்தப்பட்டுச்சு. இந்த முறை ஒட்டுமொத்த தேசமும் ஒருவித பதட்டத்தோடயே அந்த நகர்வை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த பயணம் எப்படி அமைஞ்சது? ஒரு சினிமா கிளைமாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. 2 கட்டங்கள் வெற்றிகரமா முடிஞ்சது. அப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பதட்டமான நிமிஷம் வந்துச்சு. இந்திய தயாரிப்பான கிரையோஜெனிக் இன்ஜின் செயல்பட ஆரம்பிச்சது. அப்ப எல்லாரும் மூச்சடிக்கிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமா நகர்ந்துச்சு. ஆனா இந்த முறை அது பக்காவா திட்டமிட்டபடி 12 நிமிஷம் இயங்கி 1982 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை துல்லியமா அதோட சுற்றுப்பாதையில நிலைநிறுத்துச்சு. இஸ்ரோ கட்டுப்பாட்டு அறையே கொண்டாட்டத்துல அதிர்ந்தது. அது 20 வருஷம் ஆராய்ச்சி, பல தோல்விகளுக்கு பிறகு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி. ஆமா. அந்த வெற்றியின் மூலமா அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளோட வரிசையில சொந்தமா கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை கொண்ட 6வது நாடா இந்தியா உயர்ந்துச்சு. அது வெறும் ஒரு ராக்கெட் வெற்றி மட்டும் இல்ல, அது ஒரு தொழில்நுட்ப தடை உடைக்கப்பட்ட வரலாற்று தருணம். அப்படியானா இந்த நீண்ட பயணத்திலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? இது விடாமுயற்சியோட கதைங்கிறத தாண்டி வேற என்ன ஆழமான பார்வை இதுல இருக்கு? நிச்சயமா. இதுல ஆழமான விஷயம் என்னன்னா, 1992ல அமெரிக்கா கொடுத்த அந்த தடை இந்தியாவோட தோல்விக்கு காரணமா இருந்திருக்கணும். ஆனா அதுவே இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமா மாறுச்சு. அது எப்படி? அன்னைக்கு அவங்க டெக்னாலஜியை மறுத்ததால இந்தியா ஒரு முழுமையான கிரையோஜெனிக் சூழலமைப்பு, அதாவது ஒரு கிரையோஜெனிக் ஈகோசிஸ்டமை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. இது வெறும் இன்ஜினை மட்டும் செய்யறது இல்ல, -253 டிகிரில வேலை செய்யற உலோகங்கள், வெல்டிங் முறைகள், அதிவேக டர்போ பம்புகள், அதுக்கான மென்பொருள்கள்னு எல்லாத்தையும் சுயமா உருவாக்குச்சு. அதாவது ஒரு இன்ஜினை வாங்குறதுக்கு பதிலா ஒரு இன்ஜினை உருவாக்குற முழு திறனையும் நாம பெற்றோம். அதுதான் முக்கியமான புள்ளி. அந்த தற்சார்பு தான் இன்னைக்கு சந்திரயான் 3 ராக்கெட்டோட விக்ரம் லேண்டரை நிலாவுல இறக்குறதுக்கும் எதிர்காலத்துல மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புற ககன்யான் மாதிரி இந்தியாவோட அத்தனை பெரிய திட்டங்களுக்கும் முதுகெலும்பா இருக்குது. அன்னைக்கு விதைக்கப்பட்ட அந்த விதை தான் இன்னைக்கு இந்தியாவை விண்வெளித்துறையில ஒரு வல்லரசா மாத்தி நிக்குது. அருமை. இந்த ஆவணம் 2014ல கிடைச்ச வெற்றியோட முடிஞ்சிடுது. நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு இந்தியா தேர்ச்சி பெற்ற அந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்பம் இன்னைக்கு சந்திரயான் போன்ற திட்டங்களுக்கும் எதிர்காலத்துல மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புற ககன்யான் போன்ற லட்சிய திட்டங்களுக்கும் எந்த அளவுக்கு முதுகெலும்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது முதுகெலும்பு மட்டும் இல்ல, அதுதான் அடித்தளமே. எளிமையா சொல்லணும்னா, கிரையோஜெனிக் என்ஜின் இல்லாம ககன்யான் திட்டம் சாத்தியமே இல்ல. அப்படியா? ஆமா. சந்திரயான் 3 விண்ணில செலுத்தின LVM-3 ராக்கெட்டோட மேல் அடுக்குல இழுக்கிறது நாம அன்னைக்கு தேர்ச்சி பெற்ற இந்த கிரையோஜெனிக் என்ஜின் தான். மனிதர்களை சுமந்துட்டு போற ஒரு ராக்கெட்டுக்கு மிக அதிக சக்தி தேவை. அந்த சக்தியை இந்த என்ஜின்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓ. அன்னைக்கு GSLV D5 பயணத்துல நாம பெற்ற வெற்றி வெறும் 2 டன் செயற்கைக்கோளை அனுப்புனது மட்டும் இல்ல, அது 4 டன், 5 டன், 10 டன் எடையுள்ள எதையும் விண்ணுக்கு அனுப்புற திறனுக்கான கதவை திறந்து விட்டுச்சு. அதனால நீங்க இன்னைக்கு பார்க்குற ஒவ்வொரு பெரிய விண்வெளி திட்டத்தோட தொடக்க புள்ளியும் ஜனவரி 5, 2014 அன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டால கிடைச்ச அந்த வெற்றி தான். அந்த ஒரு வெற்றி இந்தியாவோட விண்வெளி லட்சியங்களுக்கு எல்லையே இல்லைங்கிறத நிரூபிச்சது.